இனிமே காசு சம்மந்தப்பட்டு எதனா முடிவு எடுக்கிறதா இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட கேட்டு எடுங்க. இப்போ ஆக வேண்டியதை பார்ப்போம். உங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சார் இப்போ எங்க ஷிஃப்ட் பண்ண போறீங்க? இந்த வீட்டை காலி பண்ணிட்டு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அவசரத்துக்கு இப்ப எந்த வீடும் கிடைக்காது. நம்ம வீட்டுக்கு போறது தான் சரியா இருக்கும். மாப்பிள்ள, உங்க பெரிய மனசுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இருந்தாலும் உங்க ஏற்பாடெல்லாம் அவ்வளவு சரியா இருக்குமோன்னு என் மனசுக்கு படல. ஏன் இப்படி சொல்றீங்க? அங்க இருக்கிற நிலவரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தீபாவை கண்டாலே ஐஸ்வர்யாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் சுத்தமா பிடிக்காது. இதுல நாங்களும் அங்க வந்தா தினமும் சண்டை சச்சரவா தான் இருக்கும். அது உங்களுக்கும் சங்கடமா இருக்கும், சம்மந்தி அம்மாவுக்கு பெரிய சங்கடமா இருக்கும். ஆமா மாப்பிள்ள, என் மனசுக்கும் அப்படிதான் தோணுது. இல்ல, நீங்க வர்றதுல எனக்கும் அம்மா அப்பாக்கும் எந்த சங்கடமும் இல்ல. நான் சொல்லிட்டு அவங்க மறுபேச்சே பேச மாட்டாங்க. அப்படிலாம் இல்ல தம்பி. உங்க அம்மா அப்பா எங்களை ஏத்துக்கிட்டா போதுமா? அங்க இருக்கிற ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் எங்களை புரிஞ்சு நடந்துக்கணுமே, எங்களெல்லாம் மரியாதையா நடத்தணுமே. உங்க யாருக்கும் எந்த மரியாதை குறையும் ஏற்படாது. அதை நான் பாத்துக்கிறேன். இந்த நிலைமையில நான் உங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம வேற எங்க கூட்டிட்டு போனாலும் அதை அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா என் கூட வாங்க. நீங்க 1000 தான் தைரியம் சொன்னாலும் எனக்கு என்னவோ அங்க வர்றதுக்கு மனசு இடம் கொடுக்கல மாப்பிள்ள. ஆமா தம்பி, அதான் 15 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஏதாவது வாடகை வீடை தேடி கண்டுபிடிச்சு நாங்க போயிடுறோம். சரி, வேணா ஒண்ணு பண்ணலாம். நீங்க வீட்டுல தங்க வேண்டாம், கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்கங்க. அங்க ஐஸ்வர்யானியோ இல்ல அந்த அம்மா யாரும் வரமாட்டாங்க. தீபா கூடவே இருந்து பார்த்துப்பாங்க. ஆமாம்மா, தைரியமா வந்து அவுட் ஹவுஸ்ல தங்கிக்கோங்க. எந்த பிரச்சனையும் வராம இவரை பார்த்து பாரு. நம்பி வாங்கம்மா. சரி, நீங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் போய் வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அம்மா யோசிக்காதீங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாமா. அண்ணி எல்லாத்தையும் போய் பேக் பண்ணுங்க. டே இனியா, நீயும் போய் பேக் பண்ணு, நான் இதை வந்துடுறேன். இப்போ நீங்க இந்த பேக்ஸ் எல்லாம் மட்டும் என் கூட எடுத்துட்டு வந்துருங்க. மற்ற திங்ஸ் எல்லாம் ஆளுங்க வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. வாங்க போலாம். போலாங்க.
பாத்து மெதுவா உட்காருங்கப்பா, கால் எடுத்து வச்சுக்கோங்க. அம்மா, வண்டியில ஏறுமா. ஸ்டெப்ல பாத்து ஏறுங்கப்பா. வாங்க சம்மந்தி. வாங்க வணக்கம் வாங்க சம்பந்தி. சம்மந்திமா. உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். தீபா, அப்பா பார்த்து உட்காரவே. உட்காருங்கப்பா, உட்காருங்க. இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சம்பந்தி. நாங்களும் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டு தான் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு தான் சொன்னாங்க. சரி, சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தா அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. மீனாட்சி, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடு. சரிங்க அத்தை. மீனாட்சி, பரவாயில்லம்மா, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னது அப்புறமா சாப்பிட்டுக்கிறாங்களா? ஒரு 4-5 நாளைக்கு இங்கேயே டேரா போடலான்னு பைய தூக்கிட்டு வந்திருக்காங்களா? விடக்கூடாதுடி. சரி சரி, அமைதியா இரு. எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அம்மா, அவங்க வீட்டை வித்து தான் நகையை வாங்கிட்டு வந்து தீபாக்கு சீர் செஞ்சிருக்காங்க. அவங்க வீட்டை வாங்கின சேட்டு வீட்டை காலி பண்ண சொல்லி 10 நாள் டைம் கொடுத்துருக்காரு. அவருக்கு வேற இப்பதான் சர்ஜரி ஆயிருக்கு. இந்த நிலைமையில வீட்டை காலி பண்ணிட்டு எல்லாரும் எங்க போவாங்க? அதனால தான் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அத்தை, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. வீட்டை வித்துட்டு வேற வீட்டுக்கு போறதா இருந்தா பக்கத்திலேயே எங்கேயாச்சும் அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு வாடகை வீட்டுக்கு போறதுதான் சரியா இருக்கும். அண்ணே, நிறுத்துறீங்களா? அவங்க வீடு வித்ததை தீபாக்கு நகை வாங்கி சீர் செய்யறதுக்காக தான். எல்லா பிரச்சனையும் அங்கதான் ஆரம்பிச்சது. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அம்மா, இவங்க எல்லாரும் இங்க தங்கறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. தீபாவும் கூடவே இருப்பாங்க. இதுவும் அவங்களுக்கு சொந்த வீடு மாதிரி தானம்மா. அது சரியா வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா அத்தை? அம்மா, அவங்க இங்க தங்குறது பிரச்சனைனா அவுட் ஹவுஸ்லயே தங்கிக்கிட்டோமா? வேண்டாம் கார்த்தி. அவுட் ஹவுஸ்ல தங்க சொல்லி சம்மந்தி வீட்டுக்காரங்கள நம்ம வீட்ல இருந்து பிரிச்சு வைக்க வேண்டாம்.
இவங்களும் நம்ம கூடவே இருக்கட்டும். மா, நான் முதல்ல அவங்கள நம்ம வீட்டில் தான் தங்க சொன்னேன். அவங்க தான் தயங்கினாங்க. கேட்டிங்களா? நான் இங்கேயே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. அம்மாவே சொல்லிட்டாங்க, நீங்க இங்கேயே தங்கிக்கங்க. ஏன் கார்த்தி இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? அவுட் ஹவுஸ்ல தங்குறதுக்காக தானே அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அங்கேயே அனுப்பி வைங்க. ஐஸ்வர்யா, இந்த விஷயத்துல நாங்க முடிவெடுத்தா போதும். தீபா, எல்லாரும் இங்கேயே தங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிடு. சம்பந்தியம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதே பெரிய விஷயம். அவுட் ஹவுஸ்ல தங்கறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. மாப்பிள்ள விடாப்படியா வற்புறுத்தி கூப்பிட்டதுனால தான் நாங்க இங்க வந்தோம். நாங்க அவுட் ஹவுஸ்லயே தங்கிக்கிறோம். ஆமா சம்பந்தி அம்மா, அவுட் ஹவுஸில் கூட மாப்பிள்ளை சொன்னதுக்காக கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு என் பையன் வந்ததுக்கப்புறம் வேற வீடு பார்த்து போய்க்கிறோம். இப்பவே போக முடியும், முடியாதுலாம் ஒண்ணும் கிடையாது. கார்த்திக் தம்பி வார்த்தைய தட்டி கழிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. தீபா வாழற இந்த வீடு தீபாவுக்கு மட்டும் சொந்த வீடு இல்ல. கார்த்தி சொன்ன மாதிரி உங்களுக்கும் இது சொந்த வீடுதான். அத மனசுல நினைச்சுக்கிட்டு இங்கேயே தங்குங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா வாழறதுதான் சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம். மாப்பிள்ளை மாதிரியே உங்களுக்கும் பெரிய மனசு சம்பந்தி அம்மா. இதுக்கெல்லாம் நாங்க என்ன கைமாறு பண்ண போறோம்னு தெரியல. அதையெல்லாம் தாண்டி உங்க கோரிக்கையை ஏத்துக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கோம். நாங்க அவுட் ஹவுஸ்லயே தங்கிக்கிறோம். எங்களை மன்னிச்சிருங்க. சரி, நான் என்ன சொல்றது? இனிமே உங்க இஷ்டம். கார்த்தி, தீபா, 2 பேரையும் உங்களை அவுட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போய் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து தங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கம்மா. அப்பா வாங்கப்பா, வாங்க. அந்த தீபா கார்த்தியை தூண்டி விட்டு எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்ப பாப்பா. ஆனா நீ அவளோட அப்பா அம்மாவை எங்களுக்கு சரிசமமா வாழ வைக்க நினைக்கிறியா? அத்தை, இங்க என்னதான் நடக்குது? கேக்குறேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. நினைச்சாலும் பரவாயில்ல, நான் உண்மைய மட்டும்தான் பேசுவேன். எனக்கு எந்த பயமும் இல்ல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? கார்த்தி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த தீபா அப்பாவோட ஹார்ட் சர்ஜரிக்கு லட்சமா பணத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொட்டி இருக்காரு. அவங்க வீட்டு பிரச்சனைய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அதை தீர்த்து வைக்கிறத முழு நேர வேலையா பார்த்துட்டு இருக்காரு. கடைசியில தீபா வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்காரு. தீபா வீட்டுல இருக்கிறவங்களுக்காக கார்த்தி இவ்ளோ பணத்தை வாரி இறைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அத பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்காம கார்த்தி பண்றதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. தீபாவோட அப்பா அவர் வீட்டை விக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நிச்சயமா வீட்டை வித்திருக்கவே மாட்டாரு. சின்ன மாப்பிள்ளை கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிறதுக்காக தான் அவங்க இப்படி டிராமா பண்றாங்க. ஆமாமா, அத நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. பரவாயில்ல, உண்மைய யார் சொன்னா என்ன? கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்தி இந்த வீட்டையும் சொத்தையும் அபகரிச்சு மகாராணியா வாழணுங்கிறது தான் அந்த தீபாவோட நோக்கம், லட்சியம் எல்லாமே.
அதுக்காக தான் அவ அவங்க அப்பாவை வச்சு டிராமா பண்ணி மொத்த குடும்பத்தையும் நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கா. வேண்டாம் ஐஸ்வர்யா, என் கோவத்தை கலராத. வேணும்னே தீபாவையும் அவ குடும்பத்தையும் குத்தம் சொல்லி பேசுறது எனக்கு பிடிக்கல. வேணும்னு குத்தம் சொல்லி பேசுறேனா? ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் குத்தம் சொல்றது உங்க கடைசி ஆசை மகனையும் மருமகளையும். அதான் என் பேச்சு உங்களுக்கு கசக்குது. இதே உங்க 2வது பையனை பத்தி, அதான் என் புருஷனை பத்தி நான் ஏதாவது தப்பு சொல்லியிருந்தா உங்களுக்கு தித்திப்பா இருந்திருக்கும். என் புருஷன் ரிசார்ட் வாங்கினதுக்கு என்ன சொன்னீங்க? யாருக்கும் தெரியாம யார்கிட்டயும் சொல்லாம எப்படி நீ ரிசார்ட் வாங்கலாம்? இது கூட்டு குடும்பம், எந்த விஷயமா இருந்தாலும் இங்க தனியா முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் மேல அட்வைஸ் பண்ணி என் புருஷனை வாட்டி வதச்சிங்க. ஆனா கார்த்தி மட்டும் எப்ப வேணாலும் எதை வேணாலும் தனியா முடிவெடுத்து பண்ணலாம். தீபா அப்பாவோட ஆபரேஷனுக்கு 15 லட்சம் கட்டியிருக்காரு. நாங்க ஒரு 10,000 20,000 செலவு பண்ணிட்டா போதும். கேள்வி மேல கேள்வி கேட்டு எங்களை கொன்னு எடுப்பீங்க. அதுக்கு நாங்க கை கட்டி பதில் சொல்லணும். தீபா இப்ப கார்த்திகை வளைச்சு போட்டு தன்னோட குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வந்திருக்காளே, அந்த குடும்பத்துக்கு மாசம் மாசம் லட்சக்கணக்குல செலவு பண்ணுவா. அதெல்லாம் யாரோட காசு? பாத்துட்டே இருங்க. கார்த்திக்கு தூபம் போட்டு அவுட் ஹவுஸ்ல இருக்கிறவங்கள தீபா கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவா பாருங்க. அவங்க உள்ள வந்து அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு தொட்டதுக்கெல்லாம் எங்களை கேள்வி கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு பதில் சொல்ற மாதிரியே அவங்களுக்கும் நாங்க கை கட்டி நின்னு பதில் சொல்லணும். அப்படிதானே? சம்பந்தமே இல்லாம ரொம்ப தப்பா பேசுற. இப்ப நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். உன் புருஷன்கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். இது கூட்டு குடும்பம். இங்க நான் யார கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிதான் ஆகணும். அப்பதான் குடும்பம் சிக்கல் இல்லாம நடக்கும். கேளுங்க, யார் வேண்டான்னு சொன்னா? ஆனா உங்க சின்ன பையனையும் சின்ன மருமகளையும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் ஏன்னு கேக்குற. யார்கிட்ட என்ன எப்ப கேட்கணும்னு எனக்கு தெரியும். கேட்டா பதில் சொல்லணும், அவ்வளவுதான். அவங்கள ஏன் கேட்கல, இவங்கள ஏன் கேட்கலன்னு கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு கிடையாது. அந்த உரிமை தீபாக்கு இருக்கு, அப்படிதானே? புரிஞ்சிருச்சு அத்தை, நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த கூட்டு குடும்பத்தை நீங்க தலைமை தாங்கி நடத்துற லட்சணம் என்னன்னு நல்லா புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு உங்க கடைசி மகனும் மருமகளும் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் அவங்கள எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அத பத்தி கேட்டா கூட்டு குடும்பங்கிற வார்த்தைய சொல்லி எனக்கு கேள்வி கேட்கிற உரிமையே இல்லைன்னு சொல்றீங்க. சரி, நானும் கேட்கல அத்தை, நீங்களும் கேட்க வேண்டாம். சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க, நாங்க தனி கொடுத்துன போய். ஐஷு, சமந்தி, நீங்க என்ன காரியம் பண்றீங்க? சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்ற நீ? என் வீட்டு மருமகளா இருந்து சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேக்குறியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. ஒழுங்கா உள்ள போ.